ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகள் கேட்ட கேள்விகளுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பதில் சொல்லியிருந்தாரு. ஃப்ளோவாக போயிட்டு இருந்தது. நடுவில் எதிர்கட்சி தலைவர் இன்டரப்ட் பண்ணார். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் விஜய் பேச ஆரம்பித்தார். எதிர்கட்சி வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் பேசின இந்த விதம் சட்டமன்றத்துக்கே ஒரு புது மாதிரியாக இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு சினிமா பாணியில் இருந்தது அப்படின்னு பல விமர்சனங்கள் வந்தது. ஆனால் அவங்கள் ஆளுங்கட்சி தாவேகா எம்எல்ஏ இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்லை விஜயாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சாதித்தது போல் ஒரு முகபாவனையோட ஒரு திருப்தியோடு இன்றைக்கி முடிஞ்சுது. நம்பிக்கை இருக்கும் தீர்மானம் அப்போ நடந்த மாரி ஒரு சொதப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு சிக்கலாக இல்லை, இந்த வாட்டி நம்ம எதுவும் செஞ்சிட்டோம் அப்படின்ற வெளிப்பாடுகள் இருக்குது. அதுக்கு பிறகு சமூக வலைத்தளங்களையோ மற்றவர்களையோ அது விமர்சனத்துக்குள்ளாகுது. நீங்கள் இன்னைக்கு விஜய் பேசின பேச்சை எப்படி பார்க்குறீங்க? விஜய் தன்னோட பேச்சு முடிவில், ஆரம்பத்தில் உள்ளது அப்புறம் பேசுவோம், பேச்சு முடிவில் இப்படின்னு ஒரு ஸ்டைல் காட்டினார், பஞ்சு காட்டினார். அவர் படத்துலலாம் ஆக்ஷன் செஞ்சதை முடிச்சிட்டார். அதை அப்படி பண்ணினவுடனே அவருக்கு ஒரு பெருமிதம். அப்படி உட்காந்தாச்சு, பின்னாடி இருக்கிற ஒரு பொட்டு அங்கிளோட ஒருத்தர் இப்படி இப்படி இப்படிலாம் தட்டுறாரு. பார்த்தா அது என்னமோ நம்ம சினிமா தியேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கேள்வி என்னென்னா, அப்படி என்ன நீங்கள் செய்துட்டீங்க விஜய் சார்? அப்படி என்ன நீங்கள் குழந்தைகளுக்காக எதுவும் செஞ்சிட்டிங்களா, இல்லை முதியவர்களுக்காக எதுவும் செஞ்சிட்டிங்களா? இந்த தமிழ்நாட்டே புரட்டி போடும் ஏதாவது திட்டத்தை செஞ்சுட்டு எப்படின்னு சொன்னால் நாம் ஒத்துக்கலாம். பிரதமர் மோடிகிட்ட போய் என்னோட அம்மா பேரை சொல்கிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, தமிழ் தாய் வாழ்த்து பாட பெர்மிஷன் கொடுங்கன்னு மண்டி போட்டு கெஞ்சிட்டு கோரிக்கை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அங்கிட்ட அதாவது ஃபைட் பண்ணிட்டு இப்படி செஞ்சால் பரவாயில்ல. நீங்கள் யார் கூட என்ன ஃபைட் பண்ணியிருக்கீங்க? உதயநிதியை எதிர்க்கட்சி தலைவராக மக்கள் நலன் சார்ந்த கேள்விகளை முன் வச்சிருக்காரு. அந்த கேள்விகளுக்கு நீங்கள் நியாயமாக பதில் வழங்கினீங்கன்னா கேட்டால் இல்லை. ஏதாவது ஒரு கேள்விக்கு நேரடியான பதில் சொன்னாருங்களா? இல்லை. அப்படி இல்லாமல் நான் உதயநிதியையும் திமுகவையும் திமுகவுடைய தொண்டனையும் ப்ரோவோக் பண்ணுற மாதிரி நான் பேசிட்டேன், பார்த்தியா 5 நிமிஷம் தான் பேசினேன், இங்கே பார்த்தா குளத்தூரில் ஸ்டாலின் காணாமல் போயிட்டாரு, அப்பா காணாமல் போயிட்டாரு அப்படின்னு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லி அதை பெருமிதமாக இப்படின்னு சொல்கிறது வெட்கக்கேடு. இது நாகரிகமான அரசியலுக்கு நீங்கள் அவை சட்டசபை மாண்பை கூட விட்டுருங்க, பொதுக்கூட்டத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி சவடால் விட்டுறது ஒரு கட்சியோட தலைவருக்கு, ஒரு முதல்வருக்கு எவ்விதத்திலும் அழகே இல்லை. இப்படி உஸ் காட்டினீங்கல்ல, இப்படி ஒரு சீன் காட்டினீங்கல்ல, அதே தைரியத்தோட நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு எதுவும் நடத்துனீங்களா? நீங்கள் யார் மேலே ப்ரொவோக் பண்ணதுக்காண்டி பண்ணீங்களோ, அவர் ஒரு 50-60 கேமரா ஷூவில் உதயநிதி அங்கே பேட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் நீங்களும் பேட்டி கொடுக்கலாம், உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கும் வசதி இருக்குது. உங்கள் பேட்டிக்காக மொத்த தமிழ்நாடுமே வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இந்தியா அளவில், தேசிய அளவில் பத்திரிகையாளர்கள் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் நீ ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கு பயந்து போன ஒரு ஆள், கரூரில் 41 பேர் உங்களை பார்க்க வந்தவர்கள், அந்த பார்க்க வந்தவங்க 41 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த செத்ததை அங்கே நின்று அவங்கள கவனிக்க கூட, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல கூட அன்னைக்கு நிற்கலை, கேள்வி கேட்பாங்கன்னு ஓடி போனீங்க ஒரு கோழையாக. அதற்கப்புறமாக அரசு மீது பழி தூக்கி போட்டீங்க. திமுக அரசு என்னை பார்க்க விடலன்னு சொல்லி பழி போட்டீங்க. அதற்கப்புறம் நீங்கள் போகலை. சரி, அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்ததுக்கப்புறம் நீங்க போவீங்க, இனி யாரும் இனி என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க அவரே சொன்னார்ல, சிபி ஆஃபீஸ் வெளில கார்ல ஏறிட்டு ஆதவர்ஜனா கிட்ட, ஆதவர்ஜனா முஞ்சிருச்சு எல்லாம், இதுக்கப்புறம் நம்மள ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் இல்ல, இங்கிருந்தே ஆரம்பிச்சிடலாமா கேம்பெயினை அப்படின்னு கார்ல ஏறிட்டாரு. கேம்பெயின் நீங்க ஆரம்பிச்சிங்க சார். ஆனா நீங்க ஒரு இரங்கல் செய்தி, ஒரு கரூர் மக்களுக்கு ஒரு ஆதரவாக, ஒரு ஆறுதலாக ஏதாவது ஒரு வார்த்தை போய் பேசுனீங்களா? அங்க போறதுக்கு உங்களுக்கு பயம், அங்க போறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. அதே மாதிரி செக்ரட்டரியேட்லேருந்து வரும்போது, அவர் முதல்வர் வச்சு 1000 பேருக்கு வரும்போது பத்திரிகையாளர் சந்திப்பு போகிறாங்க. செங்கோட்டையன் அப்படி இருக்குமா பிடிச்சிக்கிட்டு அவர் வெளில போகிறாரு. டெல்லியில் பிரதமரை பார்த்துட்டு வெளில வரும்போது ரகசியம் உடைக்காதீங்க சார். அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டு முதல்வர்கள் யாரும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தாமல் போனதே கிடையாது, லெகசியை உடைக்காதீங்க கேட்குறாங்க. அங்கேயும் கிளம்பிட்டாரு. ஆக அதற்கப்புறமா இப்போ அவர் ஆட்சி வந்துருச்சு, 40 நாள் ஆயிடுச்சு. 41 நாள் இன்னைக்கு கணக்கில் செத்த 41 நாள் நீங்கள் வச்சுக்கோங்களேன். 41 பேருக்கு 41 நாள் சரியா போச்சா? அங்கே போனீங்களா? அப்போ உங்களுக்கு உண்மையை எதிர்கொள்ள எவ்விதத்திலும் தைரியம் இல்லை, உங்களுக்கு அந்த திராணி இல்லை, தெம்பு இல்லை. நீங்கள் ஒரு கோலை என்பதை அம்பி ஒன்று அந்நியன் ஒன்றாக ஒரு விக்ரம் நடிப்பாரோ அதே மாதிரி நீங்க சட்டசபையில் ஸ்கிரிப்ட் எழுதி உங்களுக்கு எதிரியாக யாரும் கேள்வி கேட்க கூடாத ஒரு சூழல்ல, அதாவது எதிர்பார்ப்புல கேள்வி இருந்துச்சுன்னா அவரால் பேச முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா பிரச்சார கூட்டத்தில் அவர் பேசுவார், சரளமா பேசுவார், அதை பார்த்து பேசுவார், படிச்சு பேசுவார். தப்பு தப்பா இருந்தா கூட மீடியாக்கள் அதெல்லாம் கண்டுக்கிறாத கர்ஜனை
சூறாவளி பேச்சு அப்படிலாம் போட்டுருவாங்க. சட்டசபையிலையும் அதே மாதிரி ஜேசிடி பிரபாகர் வந்து நான் உன்னுடன் இருந்து பயங்கரமான பல காரியங்களை பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இவரை பாதுகாக்கிறார். எப்படின்னா நேத்திக்கு உதயநிதி பேசும் பொழுது ஆதவ் அர்ஜுனா, அமைச்சர் ரமேஷ், அமைச்சர் ராஜ்மோகன், சிலர் கூட வந்து யாரு நிர்மல்குமார், இவர்கள் எல்லாருமே உதயநிதி அவர்கள் பேசும் பொழுது குறுக்க பேசினாங்க. அவர்களுக்கு டைம் கொடுத்தாரு ஜேசிடி பிரபாகர். ஆனா இங்க வந்து இவர் பேசும் பொழுது எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதிக்கு புரோட்டோகால் படி அவருக்கு வந்து குறுக்கிட்டு கொஸ்டின் பண்றதுக்கு, தப்புனா அதை திருத்துறதுக்கு, சொல்றதுக்கு முழு உரிமை உண்டு. பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னு அவரே தன்னோட பேட்டியில் சொல்றாரு. அந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் பிரகாரம் அவர் பேசும்பொழுது ஜேசிடி பிரகாரம் அவரை அனுமதிக்கவில்லை. அதனாலதான் இவங்க வெளியில போனாங்களே தவிர இவர் பேச்சை கேட்டு வெளியில போனார்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. நோ, தங்களுடைய உரிமை மறுக்கப்படும் பொழுது அதை வெளிநடப்பு செய்து அதை பதிவு செய்வாங்க. இப்போ இன்னைக்கு உதயநிதி வெளியில வந்து பேட்டி கொடுத்ததை அவர் உள்ள இருந்து பேசியிருக்க அனுமதித்திருக்கவே மாட்டார் ஜேசிடி பிரபாகர். அதுதான் உண்மை. அப்படி அனுமதித்திருந்தால் அது அவை குறிப்பில் இன்னும் ரொம்ப ஒரு அசிங்கமா போயிருங்க. ஏன்னா அப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு விஜய். உங்க அப்பாவை காணும், ஒரு குட்டி கதை சொல்றேன், அப்பாவை காணும் அப்படின்னு சொல்றதுனா வந்து இதனால உங்களுக்கும் எங்களுக்கும் வீட்டில் ஏதாவது அடுப்பெரிய போதா, கேஸ் ரேட்டு குறைய போதா, பெட்ரோல் ரேட்டு குறைய போதா, இல்ல வேற ஏதாவது ஒரு நல்லது நடக்க போதா? ஒரு காசுக்கும் அர்த்தமே இல்லாத அந்த பேச்சினால என்ன கிடைச்சது? உதயநிதி சொன்ன மாதிரி 10 ரீல்ஸ் கிடைச்சது இன்னைக்கு. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா அவர் பேசுனதுக்கு, அதாவது வாயில நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவார்ல, வாயில நல்லா வந்துதான் இன்னைக்கு சொன்னாரு. ஆனா அதே மாதிரி எல்லாருக்கும் வாய் இருக்கு, எல்லாருக்கும் அதை விட டபுளாவும் வரும். அப்படிதானே? ஸ்கிரிப்ட் பார்த்து பேசுற ஒருத்தருக்கே இவ்வளவு அதுப்பு அப்படின்னா ஸ்கிரிப்ட் இல்லாமே பேசுற எத்தனை பேர் வந்து திமுக ஆட்சியில இருப்பான், இல்ல அதிமுக இருப்பான், எதிர்கட்சியில இருப்பான், எத்தனை பேர் இருப்பான்? அவங்களாம் சும்மா வரணும்னா இன்னைக்கு பாருங்க, அவர் ஒரு வார்த்தை பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா அவருடைய பையன் ரூபத்துல, அவருடைய மனைவியின் ரூபத்தில் வச்சு அடி பொலன்னு பொழக்கிறாங்க. நமக்கு இது வந்து ஒப்புதல் இல்லைங்கிற கடந்து பொதுமக்கள்கிட்ட நீ எதை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எது விவாத பொருளா ஆயிருக்கணும், ஆனா எது விவாத பொருளா ஆயிருக்கணும்? இன்னைக்கு வந்து பாலியல் வன்கொடுமை, அதற்கு வந்து அவர் என்ன பதில் சொன்னாரு? சிங்கப்பெண் சிறப்பு படை வந்து எப்படி எதிர்கட்சி தலைவர் வந்து பேர்கள் குறிப்பிட்டே வந்து தாவேக்கா கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே வந்து இந்த மாதிரி பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறாரு. குறிப்பா எம்எல்ஏ சரவணன் அவர் மீதியான நடவடிக்கைன்றத கேட்டாங்க. அதுக்கெல்லாம் எந்த பதிலும் விஜய் சொல்ல. இதுக்குள்ள மக்கள் கவனம் செலுத்த முடியாத விலைக்கு இப்படி ஒரு பஞ்ச் டயலாக் விட்டு மாத்தி. ஆமா, இதுதான் அவங்களோட வேலையை, டைவர்ஷன் பண்றதுதான் அவங்களோட வேலையை. இதை வந்து நீங்க பார்லிமெண்ட்லயும் பார்க்கலாம். நேரு மீதும் காங்கிரஸ் மீதும் 60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏதாவது ஒரு கதையை தூக்கி கொண்டு வந்து அன்று இப்படி நடந்தது, இன்று இப்படி நடந்தது, இல்லைன்னா கோயில், பாகிஸ்தான் ஏதாவது கொண்டு வந்து கதையை திருப்பிடுவாங்க. ஆக்கப்பூர்வமான விவாதங்களை அமித்ஷாவும் மோடி நடத்த விட மாட்டார்கள். இங்க வந்து ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் ராஜ்மோகனும் நிர்மல்குமாரும் இது போல ஆக்கப்பூர்வமான எந்த விவாதத்தையும் நடத்த விட மாட்டாங்க. குறிப்பா இன்னைக்கு விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததுபடி அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டது என்னன்னா, ஜேசிடி பிரபாகருக்கு அறிவுறுத்தப்பட்டது என்னன்னா, அவர் 20 நிமிஷம் பேசுவார். எதுக்காப்புல எவனும் எந்த இடையில டிஸ்டர்ப் பண்ணிருக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணா அவர் கலைஞ்சிருவார். அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் செல்லுபடியாகாது, அவரால் பேச முடியாது கேள்வி கேட்டா. ஸோ அதற்காக உதயநிதியை கட்டுப்படுத்துறாரு. இந்த பக்கம் அவர் வந்து பொறுமையா எல்லா டைலாக்கும் பேசி முடிச்சு கடைசியில் வந்த அப்புறம் அந்த குட்டி அப்பா கதை மொத்த தமிழ்நாட்டில் அங்க ஆள் இல்லை, கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை, நீங்க வேற ஒண்ணு பேசுறீங்க. பேசி முடிச்சிட்ட பிறகு அதை காட்ட வேண்டிய தேவையே கிடையாது. ஆமா, அதை தெளிவா பக்கத்துல இருக்கவங்க சொல்லிட்டாங்க, இல்ல டிவியில வரும், டிவியில இருக்கிறவங்களா இதை பார்ப்பாங்க அப்படின்றது அவங்களுக்காக தானே பேசிருக்காரு. ஜனங்களை மக்களை வந்து ஒரு மாதிரி மெஸ்மரைஸ்லேயே வைக்கணும். இல்லை, அந்த அப்பா காணாமல் போனதுக்கு பல்வேறு மீம்கள்லாம் உருவாகுது. நம்ம அதெல்லாம் அவ்வளோத்துக்குலாம் நம்ம போக வேண்டாம். அது ஒரு பர்சனல் அட்டாக்காக கூட போயிட்டு இருக்குது. ஆனாலும் இதில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்குன்னா, அப்பா எங்கேயும் காணாமல் போல, அப்பா உங்கள் பெண்ணுக்கு கீழே இருக்காங்க. உங்கள் சீட்டில் இன்னும் அந்த அப்பா தான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. காலை உணவு திட்டம் நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்கள் வந்து விரிவுபடுத்துறேன்னு சொன்னீங்களே குழந்தைகளுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அதை கொண்டு வந்தது அந்த அப்பா தான். அந்த அப்பா அங்கே இருக்கிறாரு, அந்த குழந்தைகளுக்கு நடுவில் இருக்காரு, உங்கள் நடுவில் இருக்காரு, உங்கள் ஆட்சியிலும் இருக்கிறாரு. அப்புறமா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், இது தொடரும்னு நீங்க சொன்னீங்கல்ல. 2500 ரூபாய் நீங்க கொண்டு வரீங்களோ இல்லையோ, ஆனா அந்த அப்பா அந்த 1000 ரூபாய் தொடர்தான் செய்வார். நீங்க 2500 ரூபாய் கொண்டு வந்தாலும் அதில் 1000 ரூபாயாக அந்த அப்பா தொடர்தான் செய்வார். நான் முதல்வன் திட்டம் நீங்க சமீபத்தில் நீங்க பேரெல்லாம் மாத்தீங்களா, தமிழ்நாடு ஸ்கில் என்னெல்லாமோ பேர் மாத்தினீங்க. நீங்க எவ்வளவு பேர் என்ன பேரை மாத்தினாலும் அதை ஆரம்பித்து வைத்தது மு.க. ஸ்டாலின் அவர்கள், திமுக அரசு. அதை நீங்க வந்து பேரை தான் மாற்ற முடியும், அதை அழிக்க முடியாது. நீங்க அதில் இருக்கிற போஸ்ட்டுகளை அழிச்சிடலாம். அந்த மாணவர்களை, அதில் பயன்பெற்றவர்களை, அவர்களின் நன்றியை நீங்க ஒரு நாள் வந்து மறைக்க முடியாது. ஸோ நீங்க எந்தெந்த ரூபத்தில் நீங்க தொட்டு பார்த்தாலும் அப்பா வந்து உங்களோட தான் பயணிக்கிறார். நீங்க காணாம போன சொன்ன அப்பா, உங்களோட பாஷையில சொன்ன அப்பா, எங்களோட பார்வையில் வந்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் இன்னும் தொடரதான் செய்வார். இதெல்லாம் விடுங்க, இன்னும் தாத்தா வேற நீங்க தேடிங்கன்னு வச்சுங்களேன்.
இந்த வீடியோ வந்து பத்தாது, இந்த நாள் பத்தாது. அவர் அவ்வளோ திட்டங்கள் போட்டு வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காரு. நீங்கள் உட்காந்துருக்கிற சீட்டு முதல் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிற காரணம் வரைக்கும் அதில் ஒரு தாத்தாவோட பங்கு ஒன்று இருக்கும். இன்னைக்கு ஒரு திட்டத்தை நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க, தாய்மாமன் சீர் அப்படிங்கிறத. இந்த தாய்மாமன் சீர்னால வந்து வேற எதுவும் சமூக மாற்றம் நடக்குமாங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அன்றைக்கு கலைஞர் வந்து கொண்டு வந்தார் என்ன அப்படின்னா, 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியா, 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியா, உன்னோட பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு நான் 10,000 கொடுப்பேன். 5,000த்துல ஆரம்பிச்சது, 10,000 ஆச்சு, அப்புறம் 25,000 ஆச்சு. சரிங்களா? இப்படி படிக்க வச்சார் அவர். 10,000 இலவசமாக கொடுக்கலாம். நீ வந்து தாய்மாமன் சீர்னு நீ இலவசமாக கொடுக்குற. அதில் இலவசங்கிற கான்செப்டே இல்லை. அதில் என்ன கான்செப்ட்னா, நீ படி, நான் உனக்கு 10,000 தரேன்னு ஒரு கொக்கி போட்டு. படிப்பு இடைநிற்றல் இருக்க கூடாது, பெண்கள் படிக்கணும். ஆமா, பெண்கள் படிக்கணும், அதை டிராப் அவுட் ஆயிடக்கூடாது அப்படின்னு அதில் ஒரு தொலைநோக்கோட செஞ்சவர் அவரு. நீங்க இன்னைக்கு சொல்றீங்கல்ல அந்த தாய்மாமன் சீர்திட்டம், அதெல்லாம் அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து இலவச அமரர் ஊர்தி கல்லறைக்கு செல்லும் வரை ஒருத்தர் பெரியவராய் சொல்லுங்க, நீங்கள் அத்தனை இடத்துலையும் அந்த தாத்தா பயணிப்பார். ஸோ அப்பாவாகட்டும் தாத்தாவாகட்டும் நீங்கள் இன்றைக்கி அரசியல் நையாண்டிக்காக பேசலாம், ஆனால் அவர்களுடைய திட்டங்கள் அவர்களாகவே அது பயணித்து கொண்டு தான் இருக்கிறது. அதை நீங்கள் எந்த ஆக்ஷனாலையும் எந்த ஸ்கிரிப்டாலையும் உங்களால் அழிக்கவே முடியாது. அது வந்து விஜயும் உணரணும். விஜயோட தாவைக்க தொண்டர்கள் இன்னைக்கு உட்காந்து டைப் படிக்கிறான்ல, அதுக்கெல்லாம் வந்து விதை போட்டது யாருன்னா தாத்தா. அந்த தாத்தாவை நீங்கள் வந்து மறுக்கவே முடியாது. அதுதான் உண்மை. நீங்கள் எத்தனை தடவை எம்ஜிஆரை தூக்கி வச்சு கொண்டாடினாலும் திட்டங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது யார் போட்ட திட்டம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எம்ஜிஆராக இருக்காது, அது கலைஞராக இருக்கும். அதை வந்து இவங்க தொடர்ந்து இருப்பாங்க, இல்லை டெவலப் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் இருக்கும். மக்கள் நல திட்டங்களில் வந்து திமுக ஆரம்பிச்சுன்னா அது அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிச்சதா இருக்காது. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சதா அது திமுக வந்து முடிச்சதா இருக்காது. மக்கள் நல திட்டங்கள் தான் இங்கே இந்த துருவராட்டி வடக்கிந்திய மீடியாவில் பேசுவார். அவர் வந்து சவுத் வெர்சஸ் நார்த்னு ஒரு வீடியோ பேசினார். அந்த வீடியோவில் அவர் கன்க்ளூஷனாக என்ன சொல்கிறாருன்னா, நமது வடக்கில் வந்து என்ன அப்படின்னா இங்கே கோவில் அது இதுன்னு நாம் வந்து சண்டை போட்டுட்ருக்குறோம். ஆனால் அங்கே இருக்கிற வந்து கட்சிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா நலத்திட்டங்கள் கொடுக்குறத போட்டி போட்டாங்க. சைக்கிள் கொடுக்குறியா, நான் லேப்டாப் கொடுக்குறேன், லேப்டாப் கொடுக்குறேன், நீ டிவி கொடுக்குறியா, நான் மிக்சி கொடுக்குறேன், மதிய உணவு போட்டியா, நான் காலை உணவு போடுறேன். இப்படி தான் வந்து அவர்கள் வந்து செஞ்சிருக்காங்கிறத துருவராட்டி வந்து அன்னைக்கு பேசியிருந்தாரு. மேலோட்டமான அரசியல் தான், ஆனால் அதில் அவ்வளோ பெரிய சோசியல் பார்வை இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு எக்கனாமிஸ்ட் நிறைய பேர் வந்து எழுதுறாங்க. இந்தியாவில் 42% பேர் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. இது வந்து விஜய் அவர்களே நிதி ஆயோக்கில் போய் சொல்லிட்டு வந்தது. அதற்கு காரணம் என்ன? பெண்கள் வெளியில் வந்தது. பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு இன்னொரு பக்கம் குத்தம் சொல்லி ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா 42% பெண்கள் எப்படி வேலைக்கு வர முடியும்? அது வாய்ப்பு இல்லை தானே. போக்சோ ஆக்ட் வந்து போக்சோ இன்னைக்கு அவர் சட்டசபையில் பேசும்பொழுது ஆதவர்ஜனா சொல்றது, போக்சோக்கள் வந்து ஏகப்பட்ட கேஸ் கூடிடுச்சுன்னு. நீங்க இது மட்டும் இல்லை, ஆணவ கொலைகள் எடுத்தாலும் தமிழ்நாட்டில் அதிகமாக பதிவு செய்யப்படும். ஏனென்றால் விழிப்புணர்வு. நான் 22 வருஷம் நார்த்தில் இருந்திருக்கேன். அங்கே வந்து லவ் மேரேஜுங்கிறத வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. என்னோட மேரேஜ் லவ் மேரேஜ். என் கதையை சொன்னா அப்படியா இவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கிட்டாங்களா, இப்படிலாம் நடந்ததா, அவங்க வெட்டுவாங்களே கொள்வாங்களா? ஆமாம் அதுவும் உண்டு, இல்லைன்னு நான் சொல்லலை. எங்கள் ஊரில் இது நடக்கவே நடக்காது. அதிகபட்சமாக லவ் பண்ணுவோம், ஆனால் பிரிஞ்சு தான் இருப்போம். எங்களோட வேற ஜாதியில் தான் கல்யாணம் முடிப்போம். எங்கள் இதுக்குள்ளே நடக்கவே நடக்காது. அதாவது அவங்க சுயஜாதியில் தான். ஆமாம், அந்த சுயஜாதி அதில் தான் கல்யாணம் நடக்கும். இது நடக்கவே வாய்ப்பு இல்லை. ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நான் சொன்னால் கூட நம்பவே மாட்டாங்க. உங்கள் அப்பா அம்மாவே கும்பிடியா? ஆமாம், எங்கள் அப்பா அம்மாலாம் வணங்குவேன். மைண்ட்ஸ் நான் மரியாதை சொல்லிட்டேன்னா பத்தியா அது வணங்குறாங்க. அப்படி தான் அவன் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறானே தவிர நான் ஒரு ஏத்தியஸ்ட் அப்படின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டான். 22 வருஷம் அவங்க கூட பயணித்த அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். அவர்கள் ஜாதி குறித்தோ அல்லது இந்த சைல்டு அபியூஸ் குறித்தோ அது ஒரு மான பிரச்சனையாக அதை வந்து வெளியில் சொல்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அதை உடைத்தது வந்து இந்த சுயமரியாதை இயக்கங்கள், அப்புறம் திராவிட இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், இவங்க எல்லாமே அதை உடைச்சிருக்கிறாங்க. அது பெரும் உழைப்பு இருக்கு. அதை வந்து இவர் வந்து அப்படின்னா எப்படிங்க பொறுத்தலாம் ஒரு பேர்ல எழுதிக்கிறது? இவர் பேர்ல எழுதிக்கிறாரு. ஏதாவது பண்ணுங்க. நீங்க கலைஞரை மிஞ்சி நான் ஒரு 4 லைப்ரரி கட்டு, கலைஞரை மிஞ்சி 4 திட்டத்தை கொண்டு வா, ஸ்டாலினை மிஞ்சி ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வந்து மாணவர்களுக்கு கொடு. அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி விசில்னு சொல்லு, எல்லாரும் விசில் அடிப்பாங்க. இது என்ன படத்துல விசில் அடிக்கும் மாதிரி பிஜிஎம் மட்டும்தான் மிஸ்ஸிங். இன்னைக்கு உதயநிதி கூட அவங்க பேசும் பொழுது இப்படியே போச்சுன்னா ஒரு 4-10 ஸ்டன் டைரக்டரையும் உள்ள கூட்டு வந்துருவாங்க, இன்னும் டான்ஸ் மாஸ்டரையும் உள்ள கூட்டு வந்துருவாங்க. ஏன் ஐட்டம் டான்ஸ் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் வந்து சொல்றாரு. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணலாமா? இல்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன். இல்லை அவரும் நினைச்சிருப்பாரு. இவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியோட விஸ்வநாதன் அவர்கள் நேற்றுக்கு வந்து சிறுமிகள் முன்னாடி மாரத்தான் போட்டி ஆரம்பிச்சு வைக்கிறேன்ட்டு என்ன ஆட்டம் போட்டாரு? அதுக்கு பேர் என்ன சொல்வீங்க? வாடி வாடி சீடி கைப்படாத சீடி அப்படிங்கிறது கண்ணியமான வார்த்தையா? குழந்தைகள் முன்னாடி ஒரு அமைச்சர் வந்து பாடி காட்டவே ஆடக்கூடிய வார்த்தையா? அதை தாவக காரணங்களும் சேர்ந்து விசில் அடிக்கிறாங்க, என்கரேஜ் பண்றாங்க. இதே ஒரு திமுக மேடையில் ஒரு பொதுக்கூட்டம் அரேஞ்ச் பண்ணி அந்த தலைவர் வர்ற வரைக்கும் ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற ஒரு 4 பேரை ஏற்றி விட்டு அவங்கள ஆட வச்சிருந்தா அது பெரிய விமர்சனத்துக்குள்ளானுச்சு, அது பெரிய சர்ச்சைக்குள்ளானது. இதோ பார் திமுகவோட ஆட்சி லட்சணத்தை பார் அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு ஒரு அமைச்சரே
அங்கே ஏறி வாடி வாடி கைப்படாத சீடின்னு விஜயோட டான்ஸை வந்து ஆடிட்டு இருக்கிறாரு. அப்போ இது ஐட்டம் டான்ஸ் இல்லாமல் வேற என்ன? அது போக இன்னைக்கு அவர் பேச்சிலே வந்து என் சினிமாவில் நான் அப்படி செஞ்சேன், நல்லது செஞ்சேன், அதை வேற வீடியோவா இன்னைக்கு மீடியாவில் பாருங்க, அவன் எடுத்து போட்டுட்டு இருக்கிறா. இவர் சோப்பு போட்டதுல இருந்து பின்னாடி கை வச்சதுல இருந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டு இவர் உண்மையிலேயே இப்போ நீங்க இவர் எம்ஜிஆர் காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15 வருஷம் திராவிட முன்னேற்ற காலத்தில் பயணித்தவர். அவருடைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா அது ஒரு டூயட் பாட்டாக இருக்கும். டூயட் பாட்டில் வந்து தத்துவம் பாடிட்டு இருப்பாரு, மக்களுக்கு வந்து அதில் வந்து செய்தி சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே வந்து ஹீரோயின் மேலே கையை போட்டிருப்பாரு, ஆனால் பாடுறது உதய சூரியனின் பார்வையிலன்னு ஏதாவது ஒரு பாடிட்டு இருப்பாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அடிக்கடி என் ஒய்ஃப் வந்து அந்த பாடலில் இருக்கவங்க பாரு அது டூயட் பாட்டு, ஆனால் பாடுறது பாரு எல்லாம் திராவிட கொள்கையாக இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி இருந்து வந்தார், அவர் அதில் ரீச் ஆனார். ஆனால் இவரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, லேட்டஸ்டாக வந்த ஜனநாயகனில் கூட ஒரு அருவாள் ஒரு வாள் எடுத்து அதை அப்படி லிக் பண்ற மாதிரி நக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய வன்முறையான காட்சி. உங்களை வந்து ஃபாலோ பண்றது எவ்வளவு குழந்தைகள், அந்த குழந்தைகள் நடுவில் நீங்க எதை வளர்க்குறீங்க? வல்கரா உள்ளதை விடுங்க, அதை நார்மலைஸ் பண்றாரு. பெண்ணின் பிட்டத்துல வந்து கை வைக்கிறது, இன்னும் ஏகப்பட்ட சோப்பு போடுறது, இதெல்லாம் வந்து அவர் நார்மலைஸ் பண்றாரு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நார்மலைஸ் பண்றாரு. அதனோட தொடர்ச்சி தான் அவங்களோட நிர்வாகிகள் தொடர்ந்து பாக்ஸர்ல வந்து சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பாலியல் வன்கொடுமை கேஸ் எல்லாத்துலயுமே அவங்க தான் சிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் இவரை ஃபாலோ பண்றது, அதெல்லாம் நார்மலா இருக்கு அவங்க மனசுக்கு. அதுக்கப்புறம் வந்து சும்மா எதிர்கட்சி தயவுல அவங்க கூட்டணி தயவுல தான் ஆட்சி நடக்குதுன்றீங்க. இது மக்களோட ஆதரவுல நடக்கிற ஆட்சி. மக்கள் வந்து தனிபெரும் கட்சியை எங்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. சும்மா அதே சொல்லாதீங்க. உங்க கூட்டணி கட்சிகள் இருக்கீங்க, அவங்களுக்கு நாங்க அமைச்சரவை கொடுத்தா உங்களுக்கு ஏன் காண்டாவது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. அவர் மக்கள் ஆதரவுல தானே வந்திருக்காரு. யார் அதை அப்படி பேசணும்னு கேட்கறேன். இல்ல மக்கள் ஆதரவு வந்து அப்படி மக்கள் ஆதரவுனா அவர் பேச்சுல இன்னைக்கு அவர் சொன்னது வந்து 35% மக்கள் ஆதரவுன்னு சொன்னார். நீங்க வந்து 107 சீட்ல ஜெயிச்சிருந்தீங்க, 107ல 118க்கு மேல ஜெயிச்சிருந்தீங்கன்னா அதை சொல்லியிருப்பீங்க. 107ன்னு சொல்றதுக்கு கூச்சப்பட்டு 35% பர்சன்டேஜ் ஓட் பர்சன்டேஜ் வச்சு பேசுனீங்க. அப்படி ஓட் பர்சன்டேஜ் வச்சு பேசினா அவருக்கு அகைன்ஸ்டா 65% ஓட்டு இருக்குது. நம்ம ஓட் பர்சன்டேஜ் வச்சு நம்ம இங்க தீர்மானிக்கல. ஆனா அவர் பேச்சை வச்சு நான் இப்ப என்ன கேட்கிறேன், 65% ஓட்டு உங்களுக்கு மக்களுக்கு உனக்கு எதிரானது, உங்களுக்கு எதிரானது, விஜய் அவர்களுக்கு எதிரான ஓட்டு. அது போக இவர் வந்து மக்கள் தானே கொடுத்தாங்கன்னா, மக்கள் கொடுத்தது வந்து உங்களுக்கு எதிராக டிஎம்கேக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பத்தலை, உங்களுக்கு போதுமான அளவு உங்களுக்கு சீட்டு கிடைக்கவே இல்லை. அதுதான் உண்மை. நீங்க வந்து மொத்தமாக மெஜாரிட்டியாக ஜெயிக்கவே இல்லை. அப்போ நீங்க யாரிடமிருந்து நீங்க வந்து உங்க ஆட்களை வாங்குறீங்க அப்படின்னா, இந்த பக்கம் முற்போக்கு கட்சிகளாக இருந்த விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவரை வந்து நீங்க வந்து கேட்டிருக்கீங்க, அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் நீங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் நீங்க வந்து குதிரை பெற பேசுறீங்க. அதற்கு ஆதாரம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனா சொல்லுவாங்கல்ல, கைப்புணுக்கு கண்ணாடி, அது பார்த்தாலே தெரியும். ஜேசிடி பிரபாகர் கூட இன்னைக்கு அவர் வந்து அது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுன்னு அவர் சொல்லிட்டு போகலாம். ஆனா இங்க காலையில இங்க ரிசைன் பண்ணிட்டு அப்படி மேல போய் ஆதவ ஒரிஜினட்டை வந்து சேர்றாங்கன்னா அதெல்லாம் வெட்ட வெளிச்சம். ஸோ கூசாம பொய் சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு அப்புறம் இப்போ என்ன வாய்ச்சாவடால் வேண்டியிருக்குது. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் அவர் வந்து இதை குறித்து கேள்வி கேட்டப்போ நான் அந்த வீடியோவை பார்த்து தான் பேசுவேன் அப்படின்லாம் உருட்டுறாரு. அவர் வந்து அதாவது எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை, ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது என்ற ஒற்றை காரணத்திற்காக தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னவர் இதை சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஆமா, எங்க தயவுல தான் நீங்க இருக்கிறீங்க, நாளைக்கு அந்த தயவு இல்லாம போகலாம், சிறந்த எதிர்கட்சியாக மக்கள் நலனுக்காக நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஆனா பேசும்போது அங்கேயே வந்து உருள்றாரு இந்த மாதிரி ஊட்டிட்டு. அதுக்கப்புறமாக எங்கள்கிட்ட ஆதரவு கேட்டார்கள் நான் கொடுத்தேன். ஆதரவு கேட்டா தானே, கேட்கலன்னா சொல்லுங்க. அப்படி ஆதரவு கேட்ட கட்சிகள் யாரு? திமுகவினர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்தவர்கள், அப்படித்தானே? 2 பேர் ஓட்டு இருக்குது. அதாவது மக்கள்ல திமுக ஆதரவாக, திமுக கூட்டணிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டவங்க தானே. அவர்களும் ஓட்டு போட்டாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் ஓட்டு போட்டாங்க. 2 பேரும் மியூச்சுவலா ஓட்டு போட்டு தான் இந்த திமுக கூட்டணி ஜெயிக்கணும்னு போட்ட ஓட்டு அதெல்லாம். ஆமா, திமுக கூட்டணி ஜெயிச்சு ஓட்டு. அதுல இருந்து நீங்க வாங்கி நடத்துறீங்க, அது உண்மை தானே. அதை ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி கவுல அதை ஒத்துக்கல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த 35% கூட இவர் எப்படி வாங்கினாரு சொல்லுங்க? சினிமா ஃபேஸ், அந்த கரிஸ்மா இருக்குது அவருக்கு. வந்து பல வருடங்களாக ரூட் ஜெகதீஷ் வந்து ஒர்க் பண்றாரு, இன்ஃப்ளூயன்சர்களை பிடிக்கிறாரு. இங்க வந்து மக்கள் நலத்திட்டங்கள் தீட்டி எனக்கு மக்கள் நலத்திட்டமே போதும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற ஒரு கட்சி. அந்த பக்கம் வந்து லோக்கல்ல பியூட்டி பார்லர் நடத்துற ஒரு ரீல்ஸ் போடுறவங்க முதற்கொண்டு எல்லா இன்ஃப்ளூயன்ஸ்களையும் காசுக்கு விலை பேசி அவர்கள் மூலமாக விஜய் மீதான ஒரு பிம்பத்தை உருவாக்கி, அந்த பிம்பம் ஏற்கனவே இருக்கு அதை பரவலாக்கி, இவர் வந்தால்தான் தீர்வு, இவர் தான் ரட்சகர், இவர் தான் சேவியர் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி, அதையும் கடந்து அதை விட மிக மோசமாக குழந்தைகள் பிரச்சாரத்தினோட கடைசி பிரச்சாரம் அன்னைக்கு அவர் வந்து குழந்தைகள்கிட்ட கேட்கிறாரு, குழந்தைகளா நீங்க வந்து உங்க அப்பா அம்மா உங்க தாத்தா பாட்டிட்டு சொல்லி எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க. இதை விட கேவலம் எதுவும் இருக்குமா? இப்படி கேவலமாக சட்டவிரோதம். ஆமா, அது சட்டவிரோதம் வேற. அது போக அவர் வந்து விக்டிம் கார்டு பிளே பண்ணாரு. நான் ஒடுக்கப்பட்டேன், என் படம் வந்து ரிலீஸ் ஆகல, படத்தை ரிலீஸ் பண்ணாம தடுக்கிறது
ஒன்றிய அரசு. ஆனா அதுக்கு மேலேயும் திமுக பழிய போட்டது. இவர் போக மாட்டாரு கூட்டத்துக்கு, இங்க திமுக அரசு தடை போட்டு கோட் ஆஃப் கண்டக்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் அவர் கரூர் பக்கம் போகல. கேட்டா திமுக வந்து தடை போட்டுச்சு. திமுக லாயலிஸ்ட் போலீஸ் ஆபீசர் இருக்கிறாங்க. இப்படி எல்லாத்துக்கும் திமுக மீது பழி போட்டு தன்னை வந்து ஒரு விக்டிமாக, ஒரு அதாவது ரொம்ப ஒடுக்கப்பட்டவனாக 200 கோடியை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு சீனை காட்டி உருவாக்கப்பட்டது தான் அந்த 35%. அதுவும் பிம்பம் சீக்கிரம் உடையும் தான் நான் நம்புறேன். ஏன்னா இந்த மாதிரி பிம்பங்கள் ஒரு நாளும் தொடராது, அது சீக்கிரத்துல உடையும். அதை மறந்துட்டு நான் 5 நிமிஷம் பேசினேன், குளத்தூர்ல காலியாச்சு அப்படின்னு. எத்தனை நிமிஷம் பேசினேன்னு, பெரம்பூர்ல உங்க தொகுதியில தான் வந்து நம்பர் 1 மின்வெட்டு, அது நேற்றுக்கு வந்து உதயநிதி சொல்லியிருக்காரு. அதுக்கு பதில் சொல்லிக்கானா பதில் சொல்லலை. இப்போ என்னன்னு இது அர்த்தம் எடுக்கிறதுக்கு? அதாவது ஜெயித்து அந்த சீட்டில் உட்கார்றது மேட்டர்ல, லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறதுல ஒரு மேட்ரு. அதுக்கப்புறம் உங்க குடும்பத்தை எப்படி நடத்துறன்னு ஒன்று இருக்குல்ல, எப்படி நடத்துறீங்க? மின்வெட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து நிர்மல்குமார் வந்து பதில் கொடுக்காது, ஃபியூஸ் கேரியர் உருவிட்டு போயிட்டாங்கன்னா அங்கேயே சிவசங்கர் வந்து கலெக்டர் எப்படி காலையில் எடுத்துட்டு அப்புறம் 7 மணிக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களா மறுபடியும் கரண்ட் போகிறதுக்கு? அது எப்படிங்க சாத்தியமாகும்? அப்படி எத்தனை இடத்துல வந்து ஃபியூஸ் கட்டையை உருவிட்டு போக முடியும்னு அவர் கலாய்க்கிறாரு. அந்த அளவுக்கு நிர்வாகத்திறனும் எதுவுமே இல்லாமல் சீட்டில் வந்து உட்காந்துட்டாலே நான் ஜெயிச்சிட்டேன், விஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் என்ன மாதிரி லாஜிக்கு? இந்த மாதிரி ஒரு மோசமான அரசியல் சூழல் தமிழகத்தில் என்றைக்குமே நடந்ததில்லை. இது வந்து நம்மளோட ஒரு இருண்ட காலம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இப்போ போன ஆட்சியிலேயே வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து போராடிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து அந்த போராட்டங்கள் வந்து வாபஸ் வாங்கப்பட்டது. ஆனால் அந்த நீண்ட போராட்டம், நீண்ட ஒடுக்குமுறைக்கு பிறகு தான் திமுக அரசே வந்து அந்த உத்தரவாதங்களை கொடுத்தாங்க. அவங்க கடுமையான போராட்டம் மூலியமாக தான் அது கிடைச்சது. மீண்டும் அந்த போராட்டம் தப்பவே வந்து விஜய் அவர் வந்து அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்து நம்பிக்கை கொடுத்து அவங்களுக்கு ஆதரவாக அரசுகிட்ட கோரிக்கைலாம் வச்சாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரேடியாக 14 ஜோனை வந்து பிரைவேட்டாக்கு கொடுக்குறது அப்படின்ற அறிவிப்பு வந்து வெளில வந்திருக்கு தமிழக அரசு சார்பாக. இதை கேட்டு கொந்தளிச்சு மறுபடியும் தூய்மை பணியாளர்கள் போராடி இருக்கிறாங்க. இந்த இரட்டை நிலைப்பாடு, ஆட்சிக்கு முன்னாடி இப்படி பின்னாடி இப்படி, இந்த விஷயங்கள் வந்து அதுவும் வந்து பேச முடியல. அதெல்லாம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான விஷயங்கள் அதுதான் சொல்றேன். இதெல்லாமே நேற்றுக்கு வந்து உதயநிதி அவர்கள் கேட்ட கேள்விதான். இது ஒன்று, இப்போ பாலியல் வன்கொடுமைகள் இது திமுக கட்சிக்காரன் செஞ்சிருந்தா அதுக்கு வர ரியாக்ஷன் வேற, பாஜக செஞ்சிருந்தா அதுக்கு வர ரியாக்ஷன். இப்போ இன்னைக்கு நீங்க பொதுவான பேட்டிகள் இல்லை இன்னைக்கு போஸ்ட்டுகள், ஃபேஸ்புக் போஸ்ட்டுகள், நீங்கள் நிறைய பேர் இன்டெலெக்சுவலை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, அரசியல்வாதிகளை ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு பாலியல் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ கொந்தளிக்கிற சமூகம் இல்லை கொந்தளிக்கிற இன்டெலெக்சுவல்ஸ் இவங்களோட எழுத்தில் இந்த எம்எல்ஏ சரவணன் குறித்தோ இல்லை நேற்று விஸ்வநாதன் அவர்கள் வந்து அந்த குழந்தைகள் வந்து ஒரு கால்களை பிடித்து சொடக்கூடுவது போல் செஞ்சுட்டு இருந்தார். அது வந்து ஒரு அத்துமீறலாக தான் காணப்பட்டது. நீங்கள் இன்டென்ஷனே இல்லாமல் செஞ்ச கூட அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அதுலேயும் ஒரு 3வது இருந்த ஒரு சிறுமி என்ன செஞ்சாங்கன்னா உடனே அவங்க காலை வந்து மடக்குறாங்க. அவங்களுக்கு சப்கான்சியஸாக அவங்களுக்கு அதை வந்து உணர்றாங்க. ஆமாம், அவங்களால அதை உணர முடியுது, அவங்க வந்து மடக்கிக்கிறாங்க அந்த குழந்தை. அப்படி இருக்கும் பொழுது இதை குறித்து எந்த கட்சி, அதாவது கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், யாராவது காட்டமாக பேசுகிறாங்கன்னு நான் பார்க்குறேன். யாருமே பேச காணும். பாலியல் வன்கொடுமைக்கு குற்றச்சாட்டுக்கு உள்ளான இதே பாஜக எம்எல்ஏ எம்பினா நம்ம எந்த ஆவேசத்தோட அணுகுவோமோ அதே ஆவேசத்துடன் தான் இதையும் அணுகணும். யார் அந்த சார் அப்படின்னு கண்ணுக்கே தெரியாத, யாருன்னே தெரியாத ஒரு ஆளுக்காக ஹேஷ்டேக் போட்டு சுத்தின இந்த சமூகம் இன்னைக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் குழந்தைகளை வந்து அமுத்துறாரு, இன்னொருத்தர் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணை வந்து மிரட்டுறாரு, அதை செஞ்சவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அந்த எம்எல்ஏ சரவணன் குறித்து சட்டசபையில் கேள்வி கேட்கப்படுகிறது. இப்போ வரைக்கும் யார் அந்த மேலிடம், யார் அந்த எம்எல்ஏ சரவணன், ஏன் அவரை கைது செய்யணும்னு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அதே போல தூய்மை பணியாளர்கள் கூட்டத்துக்கு அன்னைக்கு வந்து இது வரைக்கும் போராட்ட காலத்தில் பார்க்காத ஆட்கள் தான் நீங்க வந்து அன்னைக்கு போராட்ட காலத்தில் இருந்தாங்க. அந்த தொடப்பக்கட்டங்க வந்து பெருக்கிறதுக்கு மட்டும் இல்லை அப்படின்லாம் பேசினாங்க. அப்புறமா இன்னும் சில பேர் வந்து புளியந்தோப்புல தான் கிளம்பி வந்தாங்க. இப்படி யாருமே இன்னைக்கு அவங்கள காணும். எங்க போனாங்க? அது வந்து தூய்மை பணியாளர்கள் அவங்க வந்து ஒரு காடாக, டூல் கிட்டாக தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இன்றைக்கும் அவர்களுடைய பிரச்சனை என்ன? அன்னைக்கு 2 ஜோன்ல கொண்டு வர வந்ததுக்கு அவ்வளவு கொதிப்பு கொதிச்சாங்க. இன்னைக்கு 12 ஜோன், 12 இடத்துல இது தனியார் மையத்தை கொண்டு வர பாக்குறாங்க. அப்ப எதிர்த்து அவங்க போராடி இருக்க வேண்டாமா? யாருமே எதுவுமே கேட்கல, யாரும் அவங்க கூட வந்து நிக்கல, இன்னும் அவங்க தனிமையா போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த விஜய் வந்து 1.5 மணி நேரம் அவங்களோட பேசியிருக்கிறார். அன்னைக்கு அந்த பாரதி அவரோட அந்த சங்க தலைவர், தூய்மை பணியாளர்களுக்காக போராடுகின்ற சங்கத்தின் தலைவர் பாரதி அவர்கள் வந்து 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. எல்லா வாக்குறுதியும் கொடுத்துட்டு இப்போ இன்னைக்கு பார்க்க கூட பார்க்குறாரு. அவரே சொல்றாரு, நம்ம நேரடியாக போய் பைட் எடுக்கல, அந்த போஸ்ட்டும் நம்ம சேனல்ல இருக்குது. அவர் என்ன சொல்றாரு? சம்பந்தாவை பார்ப்பதற்கும் சிம்ரனை பார்ப்பதற்கும் இன்னும் நடிகர்கள், டைரக்டர்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இருக்குது. ஆனால் தூய்மை பணியாளர்களை பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறது. இது வந்து ரெட்டை நிலப்பாடு இல்லை, அவருடைய ஒற்றை நிலப்பாடு நமக்கு அம்பலமாகுது. நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா அது அவர் பொறுப்பு கிடையாது. நாம நம்பிட்டு இருந்தோம் அவர் வந்து செஞ்சிருவாரு, அதை செஞ்சிருவாரு, ரெட்டை நிலப்பாடு. நோ, அவர் அப்படிதான்.
அவர் வந்து 41 உயிர்களை பயன்படுத்தி கொண்டார், தூய்மை பணியாளர் போராட்டங்களை பயன்படுத்தி கொண்டார், இன்னும் தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் தோணுதோ ஆமா எல்லாத்தையுமே வந்து அவர் பயன்படுத்திக்கிறார். அதை வந்து பூதாகரமாக படுத்தி இன்ஃபுளுசர் மூலமாக மக்களின் மத்தியில் செலுத்தி ஒரு ஆட்சியை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மை மிக கச்சிதமாக ஜெகதீஷோட சேர்ந்து செய்து முடித்தார். அந்த ரூட் ஜெகதீஷ்க்கு இன்றைக்கு வந்து தன்னுடைய பர்சனல் செக்ரட்டரியா அவர் வந்து ஆர்டர் போட்ட ஆர்டரும் இன்னைக்கு தான் வருது. ஆர்டர் அன்னைக்கே போட்டுருக்காங்க, ஆனால் இன்னைக்கு தான் நமக்கே தெரியும். ரத்தன் பண்டிகை போட்ட நாமெல்லாம் அரசுக்கு வரி கட்ட அந்த வரி பணத்திலிருந்து அவர் தனக்கு ஒரு ஆலோசனை நியமித்திருக்கார். அது வந்து ஒரு ஜோசியக்காரராகவும் இந்த மாதிரி ரூட் மாஃபியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்துறவராகவும் அப்படி இருக்கிறதா நமக்கு வந்து கொடுமை. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு ஆளு, பொருளாதாரம் தெரிஞ்ச ஆளு, இல்ல அரசியல் அது தெரிஞ்சாலுன்னா பரவாயில்ல. ஒரு பதவியை குடிக்கணும்னா இவர் எதனா செஞ்சிருக்கணும், இதை தவிர வேற என்ன செஞ்சிருக்க முடியும்? அததான் இப்போ என்னன்னா, மக்களை வந்து நீங்க வந்து நலத்திட்டம்லாம் தேவையில்லை, அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு கல்ச்சருக்கு வந்து தமிழ்நாட்டை தள்ளியிருக்காங்க. இந்த அதாவது வடக்கன்ஸ் பார்த்து நம்மளை பார்த்து இப்போ சிரிச்சிட்டு இருப்பான். என்னன்னா, நம்ம வில்லுவன் ராமதாஸ் எழுதியிருந்தாரு, என்னன்னா ஏண்டா ஒரு 2 குத்துப்பாட்டும் ஒரு படமும் வச்சிருந்தாலே போதும் போல உங்க ஊர்ல சிஎம் சீட்டை கொடுத்துருவீங்க போல அப்படின்னு அவனை நம்மளை பார்த்து திட்டிட்டு இருக்கிறானுங்க, இல்லை கிண்டல் அடிச்சிட்டு இருக்கானுங்கிறங்கள. அதை வந்து நம்ம கண்ணார பார்த்துட்டு இருக்கோம், ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். என்னால் நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு மெசேஜ் போடுறாங்க, எப்படி ஜெயிச்சாரு அப்படின்ட்டு நக்கலை ஒரு சிரிச்சு அனுப்பிடுறாங்க. பதில் சொல்ல முடியல. என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே செய்யலை, ஆனால் ஜெயிச்சிருக்காப்புல. அது சரி, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திருந்துவார், இல்லை நம்மளுடைய மக்கள் பிரச்சனைகளை நோக்கி நம்ம போவோம்னா அதுவும் இல்லை. பஞ்சு டீலாக் அடிக்கிறாரு, யாரையும் திருட விட மாட்டேன், திருநாளும் விட மாட்டேன் அப்படின்னு அன்னைக்கு எம்ஜிஆர் பாடின பாட்டை வந்து தினத்தந்தியில் எழுதியிருந்தாங்கன்னு போட்டிருந்தாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயே உங்களோட ஃபேக்கான நியூஸ் வந்து அம்பலமாச்சு. தலித்கள் வந்து பொது தொகுதியில் நிப்பாட்டி வச்சு ஜெயிச்சுன்னா அன்னைக்கு அம்பலமாச்சு. தினத்தந்தியில் வர்றது பெரிய விஷயமா சொல்லுங்க? அது யாருனாலும் எழுதி போடுவாங்க, அது ஒரு பக்கம் ஒரு காலத்தை கொடுத்துட்டு போகிறாங்க, அவங்களுக்கும் விளம்பரம் வரணும்ல. அப்போ இதெல்லாம் வந்து எக்காலத்திலும் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் ஊடகம் மூலமாக, நியூஸ் பேப்பர் மூலமாக ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்கும்போது எத்தனை நாளைக்கு கட்டமைக்க முடியும்? அது சீக்கிரத்தில் உடையும். இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.